வணக்கம். கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை இதுவரை திருப்பி பார்த்தால் ஒரு உண்மை உங்களுடைய மனதில் நிச்சயமாக எழுந்து கொண்டே இருக்கும். நீங்கள் வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் எளிதானதாக கிடையாது. பலருக்கு தெரியாத அளவுக்கு உங்களுக்குள் வாழ்க்கையில சோதனைகளும் தாமதங்களும் நிச்சயமாக இருந்திருக்கும். அதை நீங்களும் மறக்கவும் மாட்டீர்கள். ஏன் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைப்பது ஒன்றாக இருக்கும், நடப்பது ஒன்றாக இருக்கும். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த எதையுமே உங்களால் மறக்க முடியாமல் உங்களுடைய மனதிற்குள் வைத்துக்கொண்டு உங்களுடைய கடின உழைப்பை இதுவரைக்கும் நீங்கள் போட்டுக் கொண்டிருப்பீங்க. நீங்கள் ஒரு காரியத்தை மனதில் நினைத்தால் அதை மிகவும் திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. இல்லை அப்படின்னா அந்த ஒரு காரியத்தை நீங்க தொடங்கவே மாட்டீங்க. தொடங்குவதற்கு முன்பு அதில் சில திட்டங்கள், அதை எப்படி செய்தால் நன்மைகள் ஏற்படும் என அனைத்தையும் புரிந்து கொண்டு அதன் மூலமாக நீங்கள் இறங்குவீர்கள். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் நினைத்த பல விஷயங்கள் நடக்காமல் போன அனுபவங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கலாம். பல தடவைகள் இந்த ஒரு விஷயம் மட்டும் நடந்துவிட்டால் என் வாழ்க்கை மாறும் என்று நீங்கள் நிச்சயமாக நினைத்திருப்பீங்க. ஆனால் அந்த வாய்ப்பு கடைசி நேரத்தில் தாமதமாகி போவதற்குமான வாய்ப்பு நிச்சயமாக இருந்திருக்கும். சில நேரங்களில் முற்றிலும் கைவிட்டு போனது போல உங்களுக்கு தோன்றி இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கும். இதனால் உங்களுடைய மனதில் ஒரு கேள்வி வந்து கொண்டே இருக்கும். நான் இவ்வளவு முயற்சி செய்தும் ஏன் என் வாழ்க்கையில் விஷயங்கள் தாமதமாக நடக்கிறது? இதற்கு காரணமாக இருப்பது யார்? நான் செய்கிற தவறுகள் தானா? என்கிற மாதிரி பல எண்ணங்களும் பல கேள்விகளும் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன சோதனைகளோடு நீங்கள் கழித்து கொண்டே இருப்பீங்க. அந்த ஒரு சோதனைகளை நினைத்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் வருந்த மாட்டீர்கள். ஆனால் அந்த சோதனைகளை ஒரு வருடத்தில் வைத்து பார்க்கும் பொழுது அவ்வளவு சோதனைகள் இருக்கும். அதை நீங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது அவ்வளவு கஷ்டத்திற்கு நிச்சயமாக உள்ளாகுவீர்கள். நீங்கள் மனதில் நினைத்த காரியங்கள் பல தடவைகள் நிறைவேறாமல் போனது போல உங்களுக்கு நிச்சயமாக நடந்திருக்கும். உங்களுடைய விருப்பங்கள் கூட சில சமயங்களில் தடைகளுக்கு உள்ளாகி நிச்சயமாக அந்த ஒரு விருப்பங்களும் அப்படியே நின்று இருக்கும். நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காமல் போன ஒரு அனுபவம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அதை நினைத்து நீங்கள் இன்னமும் வருத்தப்படுவீர்கள். நீங்கள் விளையாடி கொண்டிருந்த விளையாட்டாக இருக்கட்டும், எதையோ ஒண்ண நீங்க ஜெயிக்கணும். அந்த ஒரு வழியாக நீங்கள் வாழ்க்கையில முன்னேறணும். அது படிப்போ, விளையாட்டோ, மற்ற வழிகளோ, தொழிலோ ஏதாவது ஒண்ணு நினைத்துக் கொண்டு அதன் மூலியமாகவும் நீங்கள் நிறைய ஒரு முயற்சிகளை எடுத்திருந்திருப்பீங்க. ஆனால் இறுதியில் அதிலும் ஒரு தோல்வியானது ஏற்பட்டு, அதிலும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நம்மளால் அடைய முடியாது என்று தெரிந்துவிட்டு, அதற்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கின்ற வேலைகளை பார்த்து கொண்டு நீங்கள் உங்களுடைய காலத்தை இந்த ஒரு நேரத்தில் ஓட்டிக் கொண்டிருப்பீங்க. பல வருடங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலை இல்லை என்று தெரிந்தவுடன் நீங்கள் மிகவும் மனதை நொந்து விடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய மனதில் சில வேதனைகள் ஏற்பட்டிருக்கும். நான் இவ்வளவோ படித்தேன், ஆனால் ஏன் என் வேலை கிடைக்கவில்லை என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக வந்து கொண்டே இருக்கும். இது உங்களுடைய திறமை குறைவாக இருப்பதாலோ அல்லது முயற்சி இல்லாததாலோ கிடையாது. சில சமயங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் தாமதங்களுக்கு ஜோதிட ரீதியாக கிரகங்களின் இயக்கமும் காரணமாக இருக்கும் என்று பலரும் நம்புகிறார்கள். இதனால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில பல துன்பங்கள், பல தடைகள் நிச்சயமாக ஏற்படும். குடும்ப வாழ்க்கையிலும் சில சமயங்களில் உங்களுடைய பொறுமையை சோதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றிவிடும். நீங்கள் அமைதியாக இருக்க முயன்றாலும் சிலர் அதை பலவீனமாக நினைத்து உங்கள் மீது அழுத்தங்கள் கொடுத்திருப்பார்கள். அதனை நினைத்து நீங்கள் இன்னமும் வருத்தத்திற்கு உள்ளாகுவீர்கள். குடும்பத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள், புரிதல் இல்லாத மனநிலைகள், சில நேரங்களில் உங்களுடைய மனதை மிகவும் சோர்வடைய செய்திருக்கக்கூடிய சில முயற்சிகள், இது அனைத்தும் தான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு துன்பமாகவே இருந்திருக்கும். தொழில் அல்லது வேலை தொடர்பான விஷயங்களில் கூட உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். சிலர் உங்களுடைய முயற்சியை புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கான வாய்ப்பும் நிச்சயமாக இருந்திருக்கும். வேலை இடத்தில் கூட உங்களை போட்டு கொடுத்த சக ஊழியர்கள் போன்ற அனுபவங்கள் சிலருக்கு நிச்சயமாக ஏற்பட்டிருக்கலாம். நீங்கள் நம்பியவர்களை பின்னால் உங்களுடைய வாய்ப்பை குறைத்திருக்கலாம். இந்த அனுபவங்கள் உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். எல்லோரையும் எளிதாக நம்பக்கூடாது என்பதை நீங்கள் நிச்சயமாக புரிந்திருப்பீர்கள் இந்த ஒரு இடத்தில். எனவே அவ்வளவு கவலைகளும் அவ்வளவு கஷ்டங்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை நடந்திருக்கும். அதைத்தான் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் புரிந்து வைத்திருப்பீர்கள். குடும்ப வாழ்க்கையிலும் சில சமயங்களில் உங்களுடைய பொறுமையை சோதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். நீங்கள் அமைதியாக இருக்க முயன்றாலும் சிலர் அதை பலவீனமாக நினைத்து உங்கள் மீது அழுத்தத்திற்கு கொடுத்திருப்பார்கள். குடும்பத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள், புரிதல் இல்லாத மனநிலைகள் சில நேரங்களில் உங்களுடைய மனதை மிகவும் சோர்வடைய செய்திருக்கும். தொழில் அல்லது வேலை தொடர்பான விஷயங்கள் கூட உங்களுக்கு பிரச்சனைகளானது நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இது உங்களுடைய முயற்சியை புரிந்து கொள்ளாமல் நிச்சயமாக நடந்திருக்கும். சில ஜோதிட ரீதியாக ஒரு காரணத்தை நிச்சயமாக கூறுவார்கள்.
குலதெய்வத்தை வணங்காமல் இருந்தால் வாழ்க்கையில சில தடைகள் தடங்கல்கள் ஏற்படலாம் என்று சிலரும் நம்புவார்கள். ஆனால் அதுவும் ஒரு முக்கியமான உண்மைதான். இது முழுமையான காரணம் என்று சொல்ல முடியாது. ஆனால் பாரம்பரியமாக பல குடும்பங்கள் தங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை முக்கியமாக கருதி கொண்டு வருகிறார்கள். நீங்கள் அந்த ஒரு வழிபாட்டை செய்யாமல் இருந்தீர்கள் என்றால் உடனே கடைபிடியுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றிவிடும். குலதெய்வ வழிபாட்டை நம்ம கடைபிடித்தோம் அப்படின்னா அந்த ஒரு வழிபாட்டின் மூலம் மீண்டும் தொடங்கும் போது நம்முடைய மனநிலையிலும் நம்பிக்கையிலும் ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்பட்டு விடுமாம் என்று அனுபவங்கள் ஏற்பட்டு நிறைய நபர்கள் கூறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். கன்னி ராசியின் அதிபதி புதன் பகவான். புதன் கிரகம் அறிவு, சிந்தனை, திட்டமிடல் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். இந்த ஒரு கிரகத்தின் தாக்கம் சில காலங்களில் சோதனை அளித்தாலும் அது ஒருவரை மிகவும் புத்திசாலியாகவும் அனுபவம் உள்ளவராகவும் நிச்சயமாக மாற்றிவிடும். அதனால்தான் நீங்கள் கடந்த காலத்தில் சந்தித்த அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஆழமாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக வளர்ந்திருக்கும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதை நான் கூறுகிறேன். அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய தொடக்கத்திற்கான ஒரு காலமானது நிச்சயமாக உருவாகும். அந்த ஒரு காலம் உங்களுக்கு நெருங்கி விட்டது மிக அருகில் தான் இருக்கிறது. வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் புதிய கிரகங்கள் வழிகாட்டும். குறிப்பா இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் மெதுவாக ஆரம்பித்து உங்களுடைய வாழ்க்கையை அழகானதாக மாற்றும். இதுவரைக்கும் தடைப்பட்டிருந்த விஷயங்கள் மெதுவாக நகர ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்த காரியங்களில் சில நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். நீண்ட காலமாக தாமதமாக இருந்த ஒரு வேலை வாய்ப்பு திடீரென்று உங்களுக்கு கிடைக்கும். அல்லது நீங்கள் முன்பு செய்த முயற்சிகள் தற்போது பலன் தருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ஆரம்பிக்கும். இதுவரை உங்களை தடுத்து வைத்திருந்த மன அழுத்தங்கள் மெதுவாக குறையும். இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் சிறிய சிறிய முன்னேற்றங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றும். தொழில் தொடர்பான விஷயங்களிலும் ஒரு மாற்றம் உருவாகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். சிலருக்கு புதிய திட்டங்கள் அல்லது புதிய பொறுப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். சிலருக்கு வேறு இடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தியானது வரக்கூடும். குறிப்பா மேற்கு திசை தொடர்பான இடத்திலிருந்து ஒரு வாய்ப்பு அல்லது ஒரு தகவல் வரலாம் என்று ஜோதிட கணிப்புப்படி கூறப்படுகிறது. நிச்சயமா மேற்கு திசை எங்கிட்டு இருக்குன்னு பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த ஒரு நாளுக்கு அப்புறம் மேற்கு திசையிலிருந்து ஒரு நல்ல செய்தியானது வரும். அந்த ஒரு செய்தி உங்களுக்கோ உங்களுடைய குடும்பத்திற்கோ உங்களுடைய வேலை சம்பந்தமாகவோ பண ரீதியாகவோ உங்களுடைய நன்மை ரீதியாகவோ எது வேண்டுமானாலும் இருக்கலாம். இருந்தாலும் அந்த ஒரு மேற்கு திசையிலிருந்து ஒரு செய்தியானது உங்களை தேடி வரும். அது ஒரு நண்பர் மூலம் இல்லைன்னா ஒரு பெரியவர் மூலம் உங்களுடைய பெற்றோர்கள் மூலம் யார் மூலமாக வேண்டுமானாலும் நிச்சயமாக கிடைக்கலாம். ஒரு பழைய தொடர்பு மூலம் நிச்சயமாக இருக்கலாம். அது ஒரு வேலை வாய்ப்பு தொடர்பான செய்தியாக இருக்கலாம். அந்த ஒரு செய்தி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய பாதையை திறக்கக்கூடிய ஒரு அத்தியாயமாக இருக்கும். உங்களால் செய்ய முடியாது என்று நினைத்தாலும் அதனை நீங்கள் இறங்கி முயற்சி செய்யுங்கள். நிச்சயமா அதிலும் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். அது தொழிலோ வேலையோ எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். உங்களால் செய்ய முடியாது அது இரண்டாவது. இருந்தாலும் அதை நீங்கள் முயற்சி செய்தால் அதில் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். நீங்கள் குலதெய்வத்தை மனதார வணங்க ஆரம்பித்தால் அது உங்களுக்கு மன அமைதியையும் நம்பிக்கையும் தரும் என்று பலரும் நம்புகிறார்கள். அதேபோல் உங்களுடைய ராசியின் அதிபதியான புதன் கிரகத்தை நினைத்து வழிபடுவதும் உங்களுடைய சிந்தனையில் தெளிவை உருவாக்கக்கூடியது என்றும் அனைவராலும் கூறப்பட்டு வருகிறது. குருவின் அருள் கிடைக்கக்கூடிய காலங்களில் வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படும் என்பது போல ஜோதிடர்கள் கூறிக்கிட்டு வரார்கள். சில சமயங்களில் ஆபரண சேர்க்கை அல்லது புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உருவாகும். இது பொருளாதார நிலையை மேம்படுத்துவதை குறிக்கக்கூடிய ஒரு அறிகுறியாக பார்க்கப்பட்டு வருகிறது. கன்னி ராசியில் 3 முக்கிய நட்சத்திரங்கள் உள்ளன. 1 உத்திரம், 2 ஹஸ்தம், 3 சித்திரை, 4 இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்கிறது. இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய காலங்களில் மெதுவாக நல்ல மாற்றங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உள்ளது. ஆனால் அது ஒரே ஒரு நாளில் பெரிய மாற்றமாக வராது. மெதுவாக வாழ்க்கையை முன்னேற்றம் வகையில் நிச்சயமாக கொண்டு செல்லும். நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நிறங்களில் பச்சை அல்லது இளம் பச்சை போன்ற நிறங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று பலராலும் நம்பப்பட்டு வருகிறது. எனவே நீங்கள் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்கள். 3 நட்சத்திரம் நபர்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். இந்த ஒரு நிறமானது உங்களுடைய மனநிலையிலும் ஒரு சுறுசுறுப்பை உருவாக்குவதற்கு உதவும். மொத்தத்தில் பார்த்தால் கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கை இதுவரை சோதனைகளாலும் தாமதங்களாலும் நிரம்பியதாக இருந்திருக்கும். ஆனால் அந்த அனுபவங்கள் உங்களை மிகவும் பொறுமையுள்ளவர்களாகவும் புத்திசாலித்தனம் இருப்பவர்களாகவும் மாற்றியிருக்கும். இனி வரக்கூடிய காலத்தில் நீங்கள் அந்த அனுபவங்களை பயன்படுத்தி
உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற முடியும். உங்களுடைய வாழ்க்கையும் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லும். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உருவாகக்கூடிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கக்கூடியதாக இருக்கலாம். நீங்கள் நம்பிக்கையை இழக்காமல் முயற்சி செய்தால் நீங்கள் நினைத்த பல விஷயங்கள் மெதுவாக நிறைவேற ஆரம்பிக்கும். கடந்த காலத்தில் கடந்த கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் முடிவாக இருக்காது. அது ஒரு புதிய தொடக்கத்திற்கு முன் வந்த ஒரு பெரிய பாடமாக மட்டுமே இருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள் அந்த பாடத்தின் பலனை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். எனவே இந்த ஒரு காலத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிலை நிச்சயமாக மாறும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நம்பிக்கையும் தரும் என்று பலரும் நம்புகிறார்கள். அதேபோல் உங்களுடைய ராசியின் அதிபதியான புதன் கிரகத்தை நினைத்து வழிபடுவதும் உங்களுடைய சிந்தனையில் தெளிவை உருவாக்கக்கூடியது என்றும் அனைவராலும் கூறப்பட்டு வருகிறது. குருவின் அருள் கிடைக்கக்கூடிய காலங்களில் வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படும் என்பது போல ஜோதிடர்கள் கூறிக்கிட்டு வரார்கள். சில சமயங்களில் ஆபரண சேர்க்கை அல்லது புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உருவாகும். இது பொருளாதார நிலையை மேம்படுத்துவதை குறிக்கக்கூடிய ஒரு அறிகுறியாக பார்க்கப்பட்டு வருகிறது. கன்னி ராசியில் 3 முக்கிய நட்சத்திரங்கள் உள்ளன. 1 உத்திரம், 2 ஹஸ்தம், 3 சித்திரை, 4 இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்கிறது. இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய காலங்களில் மெதுவாக நல்ல மாற்றங்கள் உருவாகக்கூடிய